ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பாலக் கடையில் பண்ண போகிறேங்க. அந்த பாலக் கடையில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கட்டு பாலக் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கில் நிறைய வெரைட்டி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் பருப்பு வச்சு இதை கடைய போகிறேன். பருப்பு வச்சு கடையலாமான்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, பருப்பு வச்சு கடையெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க. அதுக்கு இப்போது ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் இந்த அளவு பருப்பு எடுத்து துவரம்பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிறுகீரை மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போது கழுவியாச்சு. இப்போ இதுக்கு கூட ஒரு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறேன். அதுக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா குறைய வேணும்னா உங்கள் ஆப்ஷனுங்க. இது நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃபைனலாக புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அலசி வச்சுருக்கிற பாலக்கு இதில் சேர்த்துடலாம். கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக புளியை ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஸ்டவ்வில் மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு வெயிட் போட்டு 4 விசில் வந்ததும் நிறுத்திடலாங்க. ஸ்டீம் அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். பேலன்ஸையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்களாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இப்போ தாளிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாயும் 2 கிள்ளி போட்டுடலாம். 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். உங்ககிட்ட வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கு கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இது சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த கீரையை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க. என்னுடைய இன்னொரு பேஷன் ஒர்க்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இதுதாங்க. இதுக்கு பேர் வந்து குரோஷே ஒர்க்குங்க. இது டேபிள் கோஸ்டர் நான் பண்ணினது தான். இது போல் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னுடைய ஒர்க்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் பாருங்கள். நான் இந்த ஒர்க்கை நான் கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் லைக்ஸு கமெண்ட்ஸு எனக்கு கொடுங்க. அதே சமயத்தில் என்னோடய குக்கிங் ரெசிபியும் நான் கண்டினியூ பண்ணுவேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இதை போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.